வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மே மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மாலத்தீவு அருகே தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் வங்கக்கடலில் தொடர்ந்து உயர் அழுத்தம் அந்தமான் அருகே தொடர்ந்து நிலை கொண்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் மதுரை, வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் உள் மாவட்டங்களுக்கும் 102 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்கள் மே 5ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் குமரிக்கடலில் மே 8ஆம் தேதி மே மாதம் 8ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி உருவாகும். அந்த காற்று சுழற்சி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, அடுத்தடுத்த நாட்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு தென் மாவட்டங்களுக்கு சற்று குறைவான மழைப்பொழிவு வரும் நாட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மே மாதம் 6ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். அதிலும் மே 8, 9, 10, 11 என்று அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை என்று தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் மதுரை, வேலூர் இந்த இடங்கள்லாம் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைய இருக்கிறது. அதேவேளை திருச்சி, கரூர், நாமக்கல் இந்த இடங்களும் வெயில் அதிகரித்து காணப்படும். கரூர் மாவட்டத்திலும் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் ஈரோடு, திருப்பூர் இந்த இடங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று மழை என்பது பெரும்பாலும் இன்று தமிழகத்தில் குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு காற்று மேற்கு பகுதியில் சற்று வலுவாக இருக்கும். அதேவேளையில் கணவாய் பகுதிகளுக்கு மழைப்பொழிவு சற்று குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இன்று உள் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, சென்னை சுற்றில மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு காற்று சற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதியை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் பெரும்பாலும் மேற்கு பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைத்தாலும் பெரும்பாலும் சங்கரன் கோவிலுக்கு கிழக்கு பகுதி அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதியும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மாலை நேரங்களில் லேசான தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது கணவாய் பகுதியில் தென்மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி காற்று வீச வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மேகங்கள் மேற்கு பகுதி மேகங்கள் திரண்டாலும் கிழக்கு பகுதியை போய் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்தில் இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த இடங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மாநகரம் தெற்கு பகுதி மேற்கு பகுதி அங்கங்கே மழை கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சி கணவாய் பகுதியை பொறுத்தவரை இன்று லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது. நேற்று பொள்ளாச்சிக்கு லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் உடுமலைப்பேட்டை, பழனி சுற்று வட்டாரங்கள், தாராபுரம் சுற்று வட்டாரங்கள் நேற்று நல்ல மழைப்பொழிவு அமைந்திருக்கும். இன்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து கிடைக்கும் என்பதால் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களில் ஓர் இடங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் ஓர் இடங்கள், இன்று தாராபுரத்துக்கு மேற்கு பகுதி குறைவான மழையும் கிழக்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தாராபுரத்துக்கு அதுவே திருப்பூர் மாவட்டத்துக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரிக்கு இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை ஈரோடு, சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது ஈரோடு, சேலம், திண்டுக்கல், கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம்
இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த மழை கிடைத்தாலும், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்கள் மழை கிடைத்தாலும், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களை பொறுத்தவரை உள்பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள் பரவலாக இருந்தாலும் கிழக்கு பகுதி டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றும் மத்திய மாவட்டங்களுக்கு பரவலாகவும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களும், தென் மாவட்டங்களுக்கும் காற்றுப்பகுதிக்கு ஓரிரு இடங்கள் கிடைத்தாலும் மற்ற இடங்களுக்கு அங்கே மழை கிடைக்க வாய்ப்பு. தென் மாவட்டங்களுக்கும் இன்று தமிழகத்தில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. நாளை மே மாதம் 3ஆம் தேதியும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்றுப்பகுதிக்கு நாளை தென்காசி மாவட்டம் காற்றுப்பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் மழை கிடைத்தாலும் நாளை மத்திய மாவட்டங்களுக்கு சற்று பரவலான மழை பொழிவு. அதேவழி நாளை பொள்ளாச்சிக்கும் முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவழி தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கும், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், பழனி சுற்று வட்டாரங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதியும் பரவலான மழை பொழிவாக நாளை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். நாளை பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு. ஏதாவது ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே மாதம் 3ஆம் தேதி. மே 4ஆம் தேதியும் தமிழகத்தில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கே தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். மே 5ஆம் தேதி சற்று உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். தென் மாவட்டங்கள் குறைவான பரப்பிலும், மத்திய மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது. மே 6ஆம் தேதி சற்று குமரிக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலவும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள் வரை மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் ஏதாவது ஒரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். ஆனால் மே 4, 5 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்கள் வரை மழை எட்டி பிடித்தாலும் மேற்கு பகுதி காற்றுப்பகுதிக்கு சற்று குறைவாகும். மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 4, 5 தேதிகளில். மே மாதம் 6ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வளிமண்டல சுழற்சி தென் மாவட்டங்களில் நிலை கொண்டு, அதாவது குமரிக்கடலில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 6ஆம் தேதியை விட 7ஆம் தேதி மேலும் கூடுதலான மழைப்பொழிவாக தென் மாவட்டங்களுக்கு அமைய இருக்கிறது. அதேபோல் தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 7, 8, 9 தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி என்பது காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு அரபிக்கடல் நோக்கி மேற்காக பயணிக்கும், லட்சத்தீவை நோக்கி பயணிக்கும். இந்த நிகழ்வு லட்சத்தீவை சென்றடைந்த பிறகு மே 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும். இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தாழ் மண்டலம் என்று படிப்படியாக தீவிரமடைந்து மேற்காக பயணித்து கொண்டிருக்கும் அரபிக்கடலில். ஆனால் தொடர்ந்து தமிழகத்தில் அடுத்தடுத்த நாட்கள் ஒரு மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மாலை நேரங்கள், மதியம் மாலை வந்துவிட்டாலே மழை தொடங்கிவிடும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு நல்ல மழைப்பொழிவு என்பது மே 8, 9, 10, 11, 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கும். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து இப்போதைக்கு வருகிற நாட்களில் குறைவான மழைப்பொழிவு இருந்தாலும் மே மாதம் 6ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு தமிழகத்தில் வெயில் அதிகரித்திருந்தாலும் மே மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.